கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கென்று நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், வர்ஷிப் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். வழிபாடு கடவுளின் பிரசன்னத்தில் கடவுளுடைய நோக்கத்திற்காக என்று சொல்லி மனித வரலாற்றிலே வழிபாடு என்பது மிகவும் பழமையான ஒன்று. அது ஏதோ இது நேற்று துவங்கின ஒன்று அல்ல. மாறாக இந்த உலக தோற்றத்திலே கடவுள் மனிதனை படைத்த பிற்பாடு அது அன்றிலிருந்தே இந்த வழிபாடு என்பது அது தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. படைப்பில் தொடக்க முதல் வழிபாடு என்பது மனிதனுடைய வாழ்வின் அங்கமாக இருந்திருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் சொல்லுகின்றார், வழிபாடு கிறிஸ்துவ வாழ்வின் மூச்சு சுவாசம் என்று சொல்லுகின்றார். காயின் ஆபேல், ஆதாமுடைய பிள்ளைகள், அவர்களை யாரும் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களாகவே கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு காணிக்கைகளை கடவுளிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அதற்கு பின்பதாக ஆதாமுடைய பேரன் ஏனோஸ், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் திரு ஏனோஸ் என்று பெயரிட்ட பிற்பாடு அவர் பிறந்த பொழுது, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஆக கடவுளை வழிபடுவதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் அவரிடத்திலே வேண்டுதலை வைப்பதும் என்பது இது இன்றைக்கு நேற்று வந்த விஷயம் அல்ல. மாறாக இந்த உலக தோற்றம் முதலே அது இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி மிருகங்கள் பறவைகளை இவைகள் எல்லாம் பலிபீடத்தின் மேலே தகனபடியாக பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமும் அவரது சந்ததியும் தாங்கள் கூடாரம் போட்ட இடங்களிலெல்லாம், தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் பலிபீடங்களை கட்டி கடவுளை வழிபட்டார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த வழிபாட்டிலே காணிக்கை செலுத்துவதும் பலி செலுத்துவதும் வழிபாட்டினுடைய ஒரு அடையாளமாகவே, ஒரு அங்கமாகவே மாறி போய்விட்டது. இது ஒரு பக்தியின் வெளிப்பாடாக மாறிவிட்டது. இந்த பக்தியினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்கை பலியிடுகின்ற அளவுக்கு இந்த பக்தியினுடைய உச்சம் சென்று விட்டது. அதன் முன்பதாக நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். நான் ஆங்காங்கே தொட்டு காட்டுகின்றேன். அதன் முன்பதாக மோசேயினுடைய சட்டத்திலே வழிபாட்டிற்கென்று ஒரு புதிய துணை விதிகள் அங்கே கொண்டு வரப்பட்டன. தன்னை வழிபடும்படி தன்னுடைய மக்கள் கூடி வருகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு அவ்வப்பொழுது அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். தான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டே வந்ததை திருமறையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு வழிபாட்டிலே இப்படி வழிபாடு பல நிலைகளிலே மாறி இன்றைக்கு வழிபாடு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று நாம் கண்கூடாக நம்முடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த வழிபாடு பிடிக்கவில்லை என்று சொல்லி வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அங்கே சென்று அந்த வழிபாடு பிடிக்கவில்லை என்று சொல்லி இன்னும் வேறு இடங்களுக்கு, வேறு சபைகளுக்கு தாவுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆடி பாடி வழிபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற மக்கள் அவர்கள் ஒரு கூட்டமாக பிரிகிறார்கள். அமைதியாக வழிபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மக்கள்
அவர் ஒருவர் தனித்தனியாக பிரிகிறார். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனநிலைக்கு ஏற்பவாறு தங்களுடைய வழிபாட்டு தளத்தை, வழிபாடுகின்ற இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். வழிபடுகின்ற ஸ்டைலை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுகின்றார்கள். வழிபாடு இன்றைக்கு வழிபாட்டிலே பல நேரங்களில் தனி மனித விருப்பமே மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு வழிபாடு கடவுளுடைய பிரசன்னத்தில் கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதும் அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதும் தான் வழிபாட்டினுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட மக்களாக நாம் இந்த அருளுரைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு 3 சிறு குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வழிபாடு நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வசனங்கள் அடங்கிய பகுதி. கிமு 8ஆம் நூற்றாண்டிலே அசீரிய பேரரசினுடைய படையெடுப்பிலே சீரியா, எப்ராயிம் இந்த போர் சூழலிலே ஏசாயா இறைவாக்கினர் எருசலேம் திருக்கோவிலிலே கடவுள் அரியணையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை அவர் காண்கின்றார். அந்த வசனத்தினுடைய தொடக்கமே அப்படித்தான் இருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கடவுளை காண்பது மாத்திரமல்ல, ஏசாயா அந்த இடத்திலே யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிற கடவுளுடைய குரலையும் அவர் கேட்கிறார். கடவுள் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை காண்பது மட்டுமல்ல, யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி கடவுளுடைய ஏக்கத்தின் குரலையும் ஏசாயா இறைவாக்கினர் அந்த இடத்திலே கேட்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆக கடவுளை காண்பதும் அவருடைய குரலை கேட்பதும் அனுபவிப்பதும் கடவுள் அந்த வழிபாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நாம் தேவாலயத்திற்குள்ளாக இங்கே வருகின்ற பொழுது, கடவுளை வழிபட நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது, நாம் இந்த இடத்திலே வருகின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளை ஆலயத்திலே பார்க்க வேண்டும். கடவுளுடைய சத்தத்தை நாம் இந்த இடத்திலே கேட்க வேண்டும். கடவுளுடைய நோக்கம் என்ன, அவர் எதை சொல்கிறார் என்கின்ற விருப்பத்தை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக நம்முடைய ஆலயத்திற்கு நாம் வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய குரல் நம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் அவர் தொட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. இங்கே கடவுளுடைய குரலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மக்களின் பாடுகள், மக்களுடைய அந்த வழிகள் ஒலிப்பதை உணர முடிகின்றது. இந்த இடத்திலே அழகாக சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. கடவுளுடைய குரலையும் விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஏக்கத்தின் குரலையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அந்த குரல் தான், மக்களுடைய ஏக்கத்தின் குரல் தான் இங்கே கடவுளுடைய குரலாக எதிரொலிக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாக போவான் என்று சொல்லி விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த எகிப்திலே அடிமைகளாக ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுடைய குரல் கடவுளுடைய சந்நிதியிலே வந்து எட்டியது. அந்த ஏக்கத்தின் குரல் கடவுளை அங்கே செயல்பட வைத்தது. மோசேயை ஒரு விடுதலையாளராக, தன்னுடைய கருவியாக அனுப்பி வைக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே கடவுளுடைய குரலையும் மக்களுடைய ஏக்கத்தின் குரலையும் எதிர்பார்ப்பின் குரலையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, கடவுளின் மீட்பிற்கான குரலை உணரக்கூடிய செவிகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. இது கடவுளுடைய சத்தம் என்று சொல்லி நாம் உணர்ந்து அதை கேட்கின்ற ஒரு எண்ணம், கேட்கின்ற ஒரு காதுகள், ஒரு உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவை என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஏசாயா உடனடியாக புரிந்து கொள்ளுகின்றார், கடவுளுடைய ஏக்கத்தின் குரல் எது. இது சாதாரணமான குரல் அல்ல, இது கடவுளுடைய ஒரு எதிர்பார்ப்பினுடைய குரல், மக்களுக்காக கடவுள் பேசுகின்ற ஒரு குரல் என்பதை
அந்த இடத்திலே தேவாலயத்திலே ஏசாயா உணர்ந்து கொள்ளுகின்றார். வழிபாட்டுக்கு வருகின்ற நம்மை கடவுளுடைய வார்த்தைகள் தான் செயல்பாடு உள்ளவர்களாக மாற்றுகிறது. கடவுளுடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல. உங்களையும் என்னையும் செயல்பட வைக்க, செயல்பட தூண்டுகின்ற ஒன்று எது என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வழிபாட்டிலே நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுகின்ற மக்களாக, பங்கு வருகின்ற மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த வழிபாடு, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளுடைய குரலை கேட்ட பிற்பாடு அவர் அப்படியே போய்விடவில்லை. மாறாக அந்த கடவுளுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு தன்னை அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையை அந்த அர்ப்பணிக்கின்றார். யார் இருக்கிறார்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்கு இங்கே சொல்லுகின்றார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா இறைவாக்கினர் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி தன்னை இறைப்பணிக்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையை இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. ஆகவே வழிபாட்டிலே பங்கேற்கின்ற நாம் அனைவரும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரது நோக்கத்தை அறிந்து நாம் அர்ப்பணிப்பது மிக மிக அவசியம். வழிபாடு உங்களையும் என்னையும் மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்க தூண்டுகின்றது. இரண்டாவதாக, வழிபாடு அனைவரையும் ஒன்றிணைக்க தூண்டுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட ஆதி சபை எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதி மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. ஆரம்பகால விசுவாசிகளுடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இங்கே அவர்களுடைய கூடுகை ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காக அல்ல, சுயநலத்திற்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக அல்ல, மாறாக இந்த வழிபாடு ஒரு கூட்டு வழிபாடாக மாறுவதை பார்க்க முடிகின்றது. இந்த அவர்களுடைய கூடுகை, அவர்கள் போதனையிலும், அவருடைய சகவாசம், அவருடைய உணவு, அவருடைய ஜெபம், அவருடைய பகிர்தல், மகிழ்ச்சி, இவைகளிலே அவர்களுடைய கூடுகை வெளிப்பட்டது, அவர்களுடைய ஒன்றிப்பு வெளிப்பட்டது என்பதை பார்க்க முடிகின்றது. வசனம் 42 முதல் 45 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிற்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த கூடுகை, இந்த வழிபாடு என்பது பல நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடுகின்ற ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறி போய்விட்டது. இன்றைக்கு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. ஆனால் அன்றைக்கு அது அப்படி அல்ல. எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடினார்களோ அதெல்லாம் வழிபாடு தான். அவர்கள் கூடுகின்ற அந்த சமயங்களிலே அவர்கள் இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். உணவிலே அவர்கள் ஒன்றித்து வாழ்ந்தார்கள், ஜெபத்திலே, பகிர்ந்து கொள்ளுதலிலே, இவர்கள் எல்லோரும் அனுதின வாழ்விலே கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சமூக வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்றினார்கள். அது கடவுளின் வழிபாடாக, கடவுளை வழிபடுகின்ற வழிபாடாக அந்த நாட்களிலே வெளிப்பட்டது. ஆக வழிபாடு ஒன்றிணைப்பின் அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே அந்த இடத்திலே வேறுபாடு, மாறுபட்ட கருத்துக்கள் அந்த இடத்திலே கிடையாது. ஒரு ஒன்றிப்பின் அடையாளமாக இருந்தது. என்ன கற்றுக்கொண்டார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அந்த இடத்திலே கற்றுக்கொண்டார்கள். அந்யோன்யம், கூட்டுறவு, ஒரு ஃபெலோஷிப்பை அந்த இடத்திலே அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அப்பம் விற்கதலிலே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள்.
ஜெபத்திலே அவர்கள் ஒன்றாக தரித்திருந்தார்கள். இவை எல்லாமே வழிபாட்டினுடைய பகுதிகள், அங்கங்கள். இந்த வழிபாட்டுக்கு என்பது நிறைய கூறுபாடுகள் இருக்கிறது. ஒரு வழிபாட்டை நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் ஏதோ வந்தோம், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு அல்ல. இந்த வழிபாட்டிலே ஒவ்வொரு பகுதியும் மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் ஒவ்வொரு வழிபாட்டிலும் பங்கு பெறுகின்ற பொழுது முதலாவது நாம் ஒரு தொடக்க ஜெபத்தை நாம் செய்கின்றோம். அதன் பின்பதாக கடவுளை போற்றி பாடுகின்ற ஒரு பாடல் அந்த இடத்திலே இருக்கிறது. அதன் பின்பதாக பாவ அறிக்கைக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது. அதன் பின்பதாக ஒரு பாவ அறிக்கை இருக்கின்றது. அந்த பாவ அறிக்கையோடு நின்று விடவில்லை, அந்த பாவ அறிக்கைக்கான மன்னிப்பின் உறுதியை ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு பகுதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்கின்ற மன்னிப்பின் உறுதியினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் மன்னிப்பின் மகிழ்ச்சியை அந்த இடத்திலே எங்கு இருக்கிறது. அதன் ஒன்றாக அருளுரை இருக்கிறது, விசுவாச பிரமாணம் இருக்கிறது, மன்றாட்டு ஜெபம் இருக்கிறது, நன்றி ஜெபம் இருக்கிறது, நிறைவு பாடல் இருக்கிறது, நிறைவு ஜெபம் இருக்கிறது. ஒரு வழிபாட்டில் இத்தனை கூறுபாடுகள் அங்கே இருக்கிறது. ஆக அங்கே திருவிருந்து ஆராதனை என்று சொன்னால் திருவிருந்திலே அங்கே அப்பம் இருக்கிறது, அங்கே ஒரு பகிர்தல் இருக்கிறது. ஆக இங்கே ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை, இவை அனைத்திலும் அவர்கள் வழிபாட்டின் கூறுபாடுகளாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது, செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, வழிபாடு அவர்களை ஒன்றிணைத்தது. தனித்தனியாய் வாழ்ந்தவர்கள் ஒன்றாயிருந்தார்கள் என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. வசனம் 44, 45 அந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது பகிர்தலையும் தியாகத்தையும் அந்த வழிபாடு அவர்களுக்கு தூண்டுகிறது, கற்றுத்தந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. வழிபாடு கடவுளை மகிமைப்படுத்திய போது சொந்த சுகத்தை விட்டு மற்றவருடைய தேவையை பார்க்கின்ற ஒரு இருதயம் அந்த இடத்திலே உருவாவதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கும் நமது திருச்சபையிலே, பல்வேறு திருச்சபைகளிலே நம்முடைய சொந்த விருப்பத்தை காட்டிலும் மற்றவர்களை பேணுகின்ற அந்த கூறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடியும். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கின்றோம், ஒருவருக்கொருவர் துணையாயர்கள் யார் என்று தெரியாது, ஆனால் நாம் அவர்களோடு நாம் சிரித்து பேசுகின்றோம், பழகுகின்றோம், பேசுகின்றோம். அது எதனால்? இங்கே வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற ஒன்றினாலே. நமக்கு இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்த மக்களுக்கு நாம் ஒரு விசேஷ காலங்களிலே இருக்கின்ற பொழுது, நாம் அவர்கள் உணவில்லாமல் வருகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு உணவை கொடுக்கின்றோம், அவருடைய தேவைகளை நாம் சந்திப்பதற்கு கற்றுக்கொள்ளுகின்றோம். இவைகள் எல்லாம் உண்மையான வழிபாட்டினுடைய பலன்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தல திருச்சபை அப்படித்தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாடு நம்மை ஒன்றிணைக்க தூண்டுகிறது. மூன்றாவதாக, வழிபாடு அன்பு செய்ய தூண்டுகிறது. மார்க் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி. இந்த பகுதியிலே வேதபாரகன் ஒருவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே பார்க்க வருகின்றான், அவரிடத்திலே வருகின்றான். அவர் வந்ததனுடைய நோக்கம் ஒரு உண்மையான ஆண்டவரை சோதிக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக உண்மையான ஒரு தேடலோடு அந்த இடத்திலே வருகின்றார். வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது? வசனம் 28. வேதபாரகன் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று அந்த இடத்திலே கேட்கின்றான். இந்த கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதில், அந்த பதில் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பதில் சொல்கின்றார்? வசனம் 29. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அந்த வேதபாரகன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு பதில் இது சேமா என்று அழைக்கப்படுகின்ற பழைய ஏற்பாட்டினுடைய மைய கட்டளை என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த வழிபாடு என்பது வெறும் சடங்குகளோ அல்லது பாடல்கள் பாடுகின்றதோ பிரார்த்தனைகள் செய்வதோ அல்ல.
அது முழு இருதயத்தோடு கடவுளை வழிபடுவது, முழு இருதயத்தோடு கடவுளை நோக்கி பார்ப்பது, முழு இருதயத்தோடு கடவுளிடத்திலே நாம் அன்பு செய்வது. கடவுளிடத்திலே நாம் அன்பு கூறுகின்ற பொழுது அவரும் நம்மிடத்திலே அன்பு கூறுகின்றார் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக வழிபாடு அன்பு செய்ய நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பதாக இயேசு அதோடு நிற்கவில்லை. அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டார். அதோடு அவர் நின்று விடவில்லை. வசனம் 31 யாராவது வாசிங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் அன்பு கொள்வது என்பது அதோடு நின்று விடாது. ஒருவன் கடவுளிடத்திலே உண்மையாக அன்பு கொள்வான் என்று சொன்னால் அவன் தானாகவே அடுத்தவரிடம் அன்பு கொள்ள தூண்டுகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதுதான் இந்த வழிபாட்டினுடைய மைய செய்தியே. கடவுளிடத்திலே அன்பு கூறுவது கடவுளை மாத்திரம் நோக்கி பார்த்து கடவுளை மாத்திரம் ஜெபித்துக் கொண்டு செல்வது அல்ல. கடவுளிடத்திலே மாத்திரம் அன்பு செலுத்துவது அல்ல. நாம் உண்மையாக கடவுளிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நாம் பிறரிடத்திலே, நமக்கு அடுத்தவரிடத்திலே பகைவனையும் நேசிக்கின்ற பண்பிலே நாம் உயர்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. கடவுளிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று சொல்லி திருமறை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேத பாரகன் இயேசுனுடைய பதிலை கேட்டு வசனம் 33 அவர் என்ன சொல்லுகிறார்? முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த அன்பு கூறுவது என்பது எல்லாவற்றை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒன்று. அது சர்வாங்க தகன பலியாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், அல்லது வழிபாட்டை நம்முடைய ஒப்படைப்பாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் பிறரிடத்திலே அன்பு கூறுவதும் கடவுளிடத்திலே அன்பு கூறுவதும் தான் பிரதானமான ஒன்று என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆக வழிபாட்டிலே உண்மையாய் பங்கெடுத்தால்தான் அன்பை செயல்படியுமாக நம்மால் மாற்ற முடியும். இந்த வழிபாடு நமக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வழிபாட்டிலே அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் பங்கு பெறுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். சபை ஒன்று கூடுகின்ற சமயங்களிலே இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமுறை நமக்கு பல இடங்களிலே அறிவுறுத்துகிறது. இயேசு அந்த வேதபாரகரிடம் சொல்லுகின்றார். இதை உணர்ந்த அந்த வேதபாரகர் எல்லோரும் உணரவில்லை. பரிசேயர்கள் எல்லோரும் இயேசுனுடைய கூற்றுகளை உணரவில்லை. இதை உணர்ந்து கொண்டு அந்த வேதபாரகரிடத்திலே சொல்லுகின்றார். வசனம் 34 படியுங்கள் யாராவது. இந்த இடத்துல சொல்கிறார், நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அருகிலே இருக்கிறாய். இறை அரசுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ தூரமாய் இருக்கவில்லை, மாறாக நீ அருகிலே இருக்கிறாய். ஏன் என்று சொன்னால் இந்த கடவுளுடைய அரசு என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். கடவுளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பதிலை கேட்டு இந்த மனிதன் சொன்ன வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டவராக அவர் சொல்லுகின்றார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தூரமாய் இருக்கவில்லை, மாறாக நீ சமீபமாய் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் அருகாமையில் இருக்க விரும்பினோம் என்று சொன்னால் வழிபாட்டிலே கடவுளை முழு இதயத்தோடு, முழு அன்போடு நாம் வழிபடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நமக்கு அடுத்தவரிடத்திலே, நமக்கு அருகாமையிலே இருக்கிற, நம்மோடு உடன் இருக்கிற நம்முடைய சகோதரர்களிடத்திலே நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்மை இறையரசருக்கு சமீபமாக மாற்றும். கடவுளை மாத்திரம் நாம் அன்பு செய்துவிட்டு நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் வெறுத்து ஒதுக்குவோம் என்று சொன்னால் அது நம்ம இறையரசுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றாது, அது நம்ம இறையரசுக்கு தூரமானவனாக மாற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வழிபாடு நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகிறது.
வழிபாடு நாம் அனைவரையும் ஒன்றிணைக்க தூண்டுகிறது. வழிபாடு நாம் நம்மை அன்பு செய்ய தூண்டுகிறது. அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பாராக. கடவுளுடைய பிரசன்னத்திலே கடவுளுடைய நோக்கத்தை உணர்ந்த மக்களாக நாம் இவற்றிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் சரி செய்து கொண்டு கடவுள் காட்டுகின்ற வழியிலே நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு ஒரு பொருளுள்ள வழிபாடாக, நம்மை வழி நடத்துகின்ற வழிபாடாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையும் ஆசிகளையும் கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென்.